இந்தி படிச்சிருந்தா நம்ம ஆகோன்னு இருந்திருக்கலாம், ஓஹோன்னு இருந்திருக்கலாம், மத்திய அரசாங்கத்தினுடைய வேலைகளில் நம்ம ஏற இருக்கலாம், பாம்பேயில் போகிறவங்களுக்கு டெல்லியில் போகிறவங்களுக்கு எல்லாம் உபயோகமாக இருந்திருக்கும், இப்படின்னு சொல்லக்கூடிய வாதங்களை எல்லாம் நம்ம கேட்டுட்டு தான் இருக்கோம். ஆனால் நம்ம 1935 இதுக்கு போராட்டம் நடத்தாமல் இந்தியா அனுமதிச்சிருந்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளில் இந்திக்காரர்களாக இருந்திருப்பாங்க. நம்ம பானிபூரி விற்கிறதுக்காக டெல்லியிலையும் மகாராஷ்டிராவிலையும் குடிபெயர்ந்து போயிருப்போம். அவங்களுடைய நோக்கம் என்ன? இந்திய திணிப்பதன் மூலமாக இந்த நாட்டை இந்தி மயமாக்குறது. இப்படி திணித்ததன் மூலமாக பல்வேறு மொழிகளை, இந்திய மொழிகளை அவங்க அழிச்சாச்சு. உத்தரப்பிரதேசத்தில் விரசு, அவதி, கானோலி, அது மாதிரி பீகாரில் மைதிலி, இப்படி பல்வேறு மொழிகளை இந்த இந்திய ஆதிக்கம் இல்லாமலாக்கியிருக்கு, விழுங்கியிருக்கு. அப்போ இதில் அடுத்ததாக அச்சுறுத்தலாக பல்வேறு மொழிகள் இருந்துகிட்ருக்கு. உங்களுக்கு இங்கே ஒடிசாவினுடைய ஒடிய மொழி, அது மாதிரி இப்போ மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மராத்திய மொழி, இதுக்கு எல்லாமே அச்சுறுத்தலாக இருக்கு. இந்தி திணிப்புக்கு எதிரான குரல்கள் எல்லா இடத்துலேருந்தும் வந்துட்டுருக்கு, எல்லா மாநிலத்திலேருந்து வந்துட்டுருக்கு. மகாராஷ்டிராவிலேயே ஒரு சாதாரண நபர், ஒரு வாடிக்கையாளர் ஒரு செல்ஃபோன் நிறுவனத்தினுடைய அலுவலகத்தில் போகிறாரு. இவர் மராத்தியில் பேசுகிறாரு. அங்கே இருக்கக்கூடிய அலுவலர் மராத்தி தெரியாது, இந்தியில் பேசு அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துகிறார். அந்த வீடியோக்கள் எல்லாம் வைரல் ஆச்சு. அப்போ எல்லா இடத்துலையுமே இந்திக்காரர்களுடைய ஆதிக்கம், இந்தி மொழியை திணிக்கக்கூடிய வேலையை திட்டமிட்டு நடத்துகிறாங்க. நம்மளுடைய பகுதியில், தமிழ்நாட்டில் கூட வங்கிகளில் இவங்க செய்யக்கூடிய வேலைகள் தெரியும், இந்தியில் பேசுவாங்க. தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் பார்த்திங்கன்னா இந்தியில், எஸ்பிஐ இந்த மாதிரியான வங்கிகள் இந்தியில் பேசுவாங்க, வேணும்னே பேசுகிறது. அது மாதிரி ரயில் நிலையங்களில் இந்தியில் பேசுகிறது. ஒன்று நீ தமிழ் தெரிஞ்சவனை போடணும், இல்லைன்னா குறைந்தபட்சம் ஆங்கிலம் தெரிஞ்சவனையாவது போடணும். அப்படி எந்த வேலையுமே செய்கிறதில்லை. அப்போ நம்மளை இவ்வளோ காலமாக நம்ம இந்திக்கு எதிரானவங்க தான், ஆனால் இந்திய தேசியத்துக்கு எதிரானவங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை நம்ம மேலே சுமத்திட்டே இருந்தாங்க. அது ஊடகங்களும் சரி, திரைப்படங்களும் சரி, அதை நம்மளை பற்றிய ஒரு மோசமான சிந்தனையை சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அது தவறு, நம்ம பண்ணது தான் சரி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு பல்வேறு மாநிலங்கள் இன்னைக்கு வந்திருக்கு. அதனுடைய வெளிப்பாடை தான் நம்ம இப்போ மகாராஷ்டிராவில் பார்க்குறோம். மகாராஷ்டிரா இந்த கல்வி கொள்கையை பற்றி ஒரு முடிவெடுக்கிறதுக்காக, இந்த மும்மொழி கொள்கையை பற்றி முடிவெடுக்கிறதுக்காக ஒரு குழுவை அங்கே போடுறாங்க. அந்த குழுவை என்ன சொல்லுதுன்னா, இது அறிவியலுக்கு புறம்பானது. 2 மொழியே படிக்கிறதுக்கு நம்முடைய மாணவர்கள் சிரமப்பட்டு இருக்காங்க. இந்த இடத்துல மும்மொழி திணிப்புங்கிறது மிகவும் மோசமான விளைவுகளை தரும், இடைநிற்றலை அதிகப்படுத்தும். அதனால கண்டிப்பாக இதை எதிர்க்கணும், இது நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற விஷயத்தை அந்த குழு சொன்னது. அப்போ இதுக்கு எதிரான குரல் அங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சிகள்லேருந்து, பிஜேபியை தவிர அங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சிகள்கிட்டேருந்துமே வந்திருக்கு. சிவசேனா, அது மாதிரி நவநிர்மாண் சேனாவும் சிவசேனாவும் அங்கே இருக்கக்கூடிய இன அரசியலை, மராட்டியர்களுக்கு தான் இந்த மாநிலம் அப்படிங்கிறத முன் வச்சு தான் தங்களுடைய அரசியலை தொடங்கினாங்க. ஆனால் இன்னைக்கு அது ஒரு ஆர்எஸ்எஸ் பிஜேபி அஜெண்டாவை உட்கொண்ட ஒரு அரசியல் கட்சிகளாக இருக்கு. இப்போ அவங்கள என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், இந்த இந்தி நம்மளை அழிச்சிரும், நாங்கள் இந்துக்கள் தான் ஆனால் இந்திக்காரர்கள் இல்லை அப்படிங்கிறத
ராஜ் தாக்கரே சொல்லியிருக்கிறார். உத்தவ் தாக்கரே என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஒரு மீட்டிங்கில் பேசுகிறாரு, இந்த இந்தி திணிப்பை, இந்தி கட்டாயம் அப்படிங்கிறத நீங்கள் தமிழகத்தில் ஸ்டாலின்கிட்ட போய் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறார். அவ்வளவு வலிமையாக, அவ்வளவு துணிச்சலாக நின்று தமிழ்நாடு எதிர்த்துட்ருக்கு. அதுவும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மிக கடுமையாக இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இதை தடுத்து நிறுத்தி இருக்கிறார். அப்போ இதை கட்டாயமாக்கினாதான், இந்த மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டாதான் உங்களுக்கான நிதியை தருவோம் அப்படின்னு சொல்லி மத்திய அமைச்சர் பிரதான் அவர்கள் சொல்றார். இந்த மொழி கொள்கையை பொறுத்த அளவில் மற்றவங்க எல்லாம் இதுக்கு நியாயம் கற்பிக்கிறவங்க என்ன சொல்றாங்க, ஐயோ இது எந்த ஒரு மொழியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமே, மும்மொழின்னு சொன்னால் இந்தி தான் நீங்கள் கட்டாயமாக்கணும்னு இல்லை, நீங்கள் இந்தியாவினுடைய இன்னொரு மொழியை நீங்கள் ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது எதுக்கான திட்டம்னா, இந்தி மொழியை சட்டப்படியே உள்ள நுழைக்கிறதுக்கான திட்டம் தான். இப்போ மகாராஷ்டிராவில் இந்த குழுவை என்ன சொல்லுதுன்னா, இங்கே இந்தி மொழியை கற்றுக் கொடுக்கறதுக்கான ஆசிரியர்கள் தான் குறைந்தபட்சம் இருக்காங்க, வேற மொழியை படித்து கொடுக்கறதுக்கான ஆசிரியர்கள் இல்லை, ஆசிரியர்கள் தட்டுப்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தேவேந்திர பட்னாவிஸ் துப்பவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, இந்தியை திணிக்கிறது நோக்கம் இல்லை, ஏதாவது ஒரு மொழியை நம்ம கற்றுக் கொடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு 20 மாணவர்கள் ஒரு இப்போ வேற ஒரு தமிழோ இல்லைன்னா இன்னொரு இந்திய மொழியை கற்றுக்கலாம்னா அதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஒரு மாணவன் நினச்சா, ஒரு மாணவன் எனக்கு பங்காளி மொழி படிக்கணும், எனக்கு தமிழ் மொழி படிக்கணும் அப்படின்னு சொன்னால் அவனுக்கான வாய்ப்பு மறுக்கப்படும். அப்போ இது எல்லாமே இந்திய திணிப்பதற்கான நோக்கம்தான். இப்போ ராஜ் தாக்கரே என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நாங்கள் இந்தியை கற்றுக்கிட்டு இருக்கோம், எங்களுடைய மராட்டிய மொழியை எந்தெந்த மாநிலங்கள் கற்றுக்கிட்டு இருக்கு அதை சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர் கேட்குறார். மிகவும் நியாயமான கேள்வி. அப்போ இந்த இந்திய அரசு 1960க்கு மேலே அலுவல் மொழியாக இந்தியை கொண்டு வராங்க. அதுக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை தமிழகம் முன்னெடுத்தது. இங்கே இருக்கக்கூடிய திராவிட அமைப்புகள், கலைஞர், அண்ணா இவங்க எல்லாமே கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தாங்க. நூற்றுக்கணக்கானவர்கள் இறந்து போனாங்க. தங்களுடைய இன்னுயிரை நூற்றுக்கணக்கான தியாகிகள் இதற்காக ஈகம் செய்தார்கள். அப்போது இவ்வளவு வலிமையாக நம்ம இதை எதிர்த்தோம். அந்த நேரத்தில் மற்ற மாநிலங்களில் இந்த மும்மொழி கொள்கையை அவங்க மற்ற வட மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டாங்க மும்மொழி கொள்கையை. ஆனால் இன்னைக்கு நம்ம கணக்கெடுத்து பார்த்தோம்னா ஒரு 10% நபர்களுக்கு கூட, வட மாநிலங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட 2 மொழி தெரிவதில்லை அப்படிங்கிறது தான் 2011 கணக்கு. ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சதவீதம் பார்த்திங்கன்னா 18% நபர்களுக்கு 2 மொழிகள் தெரியும். அப்போ நம்ம எடுத்த முடிவு எவ்வளவு சிறப்பான முடிவு, இருமொழி கொள்கை என்கிறது எவ்வளவு சிறப்பான ஒரு முடிவு, எவ்வளவு தொலைநோக்கு நுட்பத்தோட நம்ம இந்த செயலை செய்திருக்கோம் அப்படிங்கிறது உற்று நோக்கக்கூடியது. இந்த விஷயத்துக்கு இப்போ தான் வேற மாநிலங்கள் சேருது. அவங்க நம்முடைய வளர்ச்சியை பார்க்குறாங்க. இன்னைக்கு சமூக ஊடகங்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தில் உடனடியாக நம்ம எவ்வளோ முன்னேறி இருக்கிறோம், நம்முடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு, உலக நாடுகளில் நம்முடைய மக்கள் எந்த அளவுக்கு வேலை வாய்ப்புகளில் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம், சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கிறது, இது எல்லாமே நிதர்சனமாக நமக்கு தெரியுது. அப்போ நம்ம தலையில் இந்த இந்தியை அடித்து ஏற்றிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம முன்னேறி இருக்க மாட்டோம். அதைத்தான் இன்னைக்கும் அவங்க எப்படியாவது இங்கே இந்தியை திணிக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. ஆனால் அதற்கு சரியான ஒரு சாட்டை அடியை மகாராஷ்டிரா இன்னைக்கு கொடுத்துட்ருக்கு. இப்போ ராஜ் தாக்கரே சரி,
உத்தவ் தாக்கரேயும் சரி இணைந்து போராடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்காங்க. அங்கே பதாகைகளை ஏந்தி மக்கள் வந்து போராட தொடங்கியிருக்காங்க. இது வந்து இந்திக்காரர்களுக்கான நாடு இல்லை, எங்களுடைய மராட்டிய மொழியை நாங்கள் காக்கணும், எங்களுடைய கலாச்சாரத்தை காக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு ஒரு திடமான இடத்துக்கு வந்து மகாராஷ்டிரா வந்திருக்கு. மொழிங்கிறது வெறும் மொழி கிடையாதுல்ல, மொழிங்கிறது வெறுமனே ஒரு மொழி கிடையாது, ஒரு தொடர்பு சாதனம் கிடையாது. பண்பாடு, கலாச்சாரம், இந்த மக்களுடைய வாழ்க்கை, இது எல்லாமே அடங்குனது. அவனுடைய வாழ்க்கை முறை, இது எல்லாமே நமக்கான ஒரு பாரம்பரியம், இது எல்லாமே சேர்த்து வச்சிருக்கிறது தான் மொழி. அப்போ நம்முடைய மொழியை அழிச்சிட்டு அந்த இடத்துல நமக்கு ஓப்பில்லாத ஒரு விஷயத்தை கொண்டு வர்றது, நம்மளை நிர்வாணப்படுத்திட்டு அவனுக்கு உகந்தது மாதிரியான ஒரு உடையை அணிய சொல்றது எவ்வளவு மிக மோசமான காரியம் அப்படிங்கிறத நம்ம நிதர்சனமாக வந்து பார்த்துட்ருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை தான் இன்னைக்கு மகாராஷ்டிரா மாநிலம் வந்து முன்னெடுத்துட்டு இருக்கு. இது இனி அடுத்தடுத்த மாநிலங்களில் எப்படி பரவ போகுது, மகாராஷ்டிரா எந்த அளவுக்கு இதில் துணிச்சலாக நிற்க போகுது, வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பார்ப்போம்.